பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் ஏன் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்கிறதுனால் நமக்கு என்ன நன்மை என்பதை குறித்து வேத வசனத்து மூலமாக நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 84:4 வாசிக்கிறோம். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அப்போ கர்த்தருடைய வீட்டில் நாம் வாசமாக இருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை விளங்க பண்ணுகிறதுக்காக எப்பொழுது நாம் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்போதும் தேவனை துதித்து கொண்டிருப்பதனாலே நாம் அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிற என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையினால தான் எப்பொழுது நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறமை ஆராய்க்க சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்காக, நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக, பெறப்போகிற காரியங்களுக்காக, வாக்கு தத்தங்களுக்காக, தேவனுடைய வசங்களுக்காக தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம எப்போ கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடைகிறதுல அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். என்னுடைய சத்துருக்க மத்தியில் எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். பாருங்க, அப்போ உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார். அப்போ எப்பொழுதும் நாம் தேவனை துதித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும்போது அவருடைய வீட்டில் நாம் வாசமாக இருக்கிறதை வெளிப்படுத்துவர்களாக இருக்கிறோம். அடுத்தாக ரோமர் 1:21 வாசிக்கிறோம். ரோமர் 1:21 தேவனை அவர்கள் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ஒரு மனிதனுடைய இருதயம் எப்போது இருளாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, எப்போ ஒரு மனிதன் சிந்தனையிலே வீணாகிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனை அறிந்து அவரை ஸ்தோத்திரியாமலும் மயப்படுத்தாமலும் போகும்போது ஒரு மனிதன் சிந்தனையிலே வீணாகிறவனா இருக்கிறான். அவனுடைய இருதயம் இருளடைகிறதா இருக்கிறது. இருதயம் என்றால் ஆவி இருளடைகிறதா இருக்கிறது. அப்போ ஆவி இருளடையாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறதிலும் மயப்படுத்துறவர்களா இருக்கும் பொழுது நாம் சிந்தனையிலே வீணராக இருக்க மாட்டோம், நம்முடைய ஆவிலே இருள் இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலதான் எப்பொழுதும் தேவனை அறிந்ததோடு கூட நின்று விடக்கூடாது. அறிந்துதான தேவனை எப்போதும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக மகிமைப்படுத்துவர்களாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நாம் தேவனை ஸ்தோத்திரித்து ஆராதித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைகளினால நிறைந்ததாக இருக்கும். எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். அடுத்தாக கொலோசியர் 2:7 வாசிக்கிறோம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அப்போ நீங்கள் போதிக்கப்பட்டபடியே நீங்கள் விசுவாசத்தில் உறுதி பண்ணப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. ஆகையினாலே நாம் உறுதியாக்கி கொண்டு எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறதிலும் மயப்படுத்துறதுல நம்ம நேரத்தை செலவிடுவர்களாக இருப்போம். அப்போது நாம ஸ்தோத்திரத்தோடு அதுல பெருக்கம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கு. ஸ்தோத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை கட்டளிடுகிறது. ஆகையினால எப்போதும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தாவே, நீர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை மறுத்து அந்தகாரத்தில் மறந்திருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் மறந்திருக்கிற புதையிலும் எனக்கு கொடுக்கறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவராக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ நாம் போதிக்கப்பட்டபடியே அவைகளிலே நாம் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் எனக்காக சிலுவிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். எனக்காக பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உலகத்தின் முடிவு பரிதும் சகல நாட்களில் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். சத்திய ஆவியானவர் வந்து சகல சத்தியத்தில் நடத்துவார்னு சொன்னது போலவே சத்திய ஆவியானவர் கொண்டு என்னை நடத்துகிறவராக இருக்கிறீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை நாம் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு நாம் செய்வோம் என்றால் அதில் பெருகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம்.
வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 24 மூப்பொருளும் தேவனை எப்போதும் ஆராதிக்கும் போது எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ளதான கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப நம்ம கூட என்ன பண்ணணும்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அப்போ பரலோகத்தில் செய்கிறதே அப்படியே பூமியில நாம் செயல்படுத்துவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்நாளெல்லாம் எப்பொழுதுமே எப்படி தேவனை மையப்படுத்தணும்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ளதான தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை நாம் ஆராதிக்கிறதாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 67:3 வாசிக்கிறோம், தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் எல்லாம் தேவனை துதிக்கிறதுக்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டோம். சகல ஜனங்களும் தேவனை துதிப்பதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டது. படைத்தான் படைப்பை எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை ஆராதிக்கிறதுக்கு நாம் எல்லாம் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே எப்பொழுதும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. அப்போ உலகத்திற்கு எல்லா மக்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அப்படி தேவனை ஆராதிக்கிறது துதிக்கிறதுனாலே நமக்கு தான் நன்மை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய துதிகள் மத்தியிலே தேவன் வாசமா இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய ஸ்தோத்திர பலியில பிரியப்படுகிறவரா இருக்கிறார். தேவனை மையப்படுத்துகிறதுனாலே நமக்கு தான் நன்மை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் தேவனை ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவராக. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமோம் சேத்த. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சேத்த. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சுபத்துறோம். நாங்கள் ஏன் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாத்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காக உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்பதை எங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கினதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறதா இருக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.